ஈக்குவேஷன் போவோம் வாங்க. சல்ஃபர் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சல்ஃபருடைய சிம்பிள் வந்து என்னதுமா எஸ், ஆக்சிஜன் வந்து என்னதுமா O2. அப்ப கிவ்ஸ் என்ன கொடுக்குது நமக்கு SO2 கொடுக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுவும் பேலன்ஸ் ஆயிருக்கு. ஒரு சல்ஃபர் ரெண்டு ஆக்சிஜன் ஸோ இதுவும் பேலன்ஸ் ஆயிருச்சு. அடுத்து நாலாவது பாருங்க, மெக்னீசியம் பிளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு கிவ்ஸ் மெக்னீசியம் குளோரைடு பிளஸ் ஹைட்ரஜனை கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், முதல் ஈக்குவேஷன் எழுதுவோம். மெக்னீசியத்தோட சிம்பிள் நமக்கு Mg பிளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு HCl கிவ்ஸ் என்ன கொடுக்குது, எனக்கு மெக்னீசியம் குளோரைடு கொடுக்குது. மெக்னீசியம் ஃபார்முலா என்னது MgCl2 பிளஸ் என்ன கொடுக்குதுமா ஹைட்ரஜனை கொடுக்குது. ரைட், இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும், வாங்க பார்ப்போம். இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒன்று தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்க ரெண்டு வரணும். அப்போ முன்னாடி சார் என்ன பண்றேமா 2 போடுறேன். அப்போ குளோரின் 2 ஆயிருச்சு, இங்கேயும் குளோரின் 2 ஆயிருச்சு. அப்போ பேலன்ஸ் ஆயிருச்சு. இங்க ஒரு மெக்னீசியம், இங்க ஒரு மெக்னீசியம், ஈஸியா பேலன்ஸ் ஆயிருச்சு. சரியா தங்கங்களா?